இப்போ நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபை, அதாவது தென்னிந்திய திருச்சபை என்பதாய் பார்க்கிறோம். மிஷனரிகள் பலவிதமான மிஷனரி ஸ்தாபனங்கள் முதல்ல ஊழியம் செய்கிறாங்க. வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் சிஎம்எஸ், எஸ்பிஜி, எல்எம்எஸ் போன்ற மிஷனரி ஸ்தாபனங்கள். அது மாதிரி லண்டன்லேருந்து வந்தவங்க ஒரு மிஷனரி ஸ்தாபனம், ஜெர்மன்லேருந்து வந்தவங்க, ஸ்காட்லாந்துலேருந்து வந்தவங்க, அப்புறம் லண்டன் மிஷன் சொசைட்டி, இப்படி அப்புறம் லுத்தரன் சபைகள் வந்தது அந்த ஜெர்மன் தேசத்துலேருந்து. இப்படி பல தேசத்துலேருந்து மிஷினரிகள் நம்ம நாட்டில் ஊழியம் செய்தாங்க. அப்படி ஊழியம் செய்த போது மிஷினரிகள் வெளிநாட்டு மிஷினரிகள் பணி செய்து சுவிசேஷ அறிவித்து சபைகளை ஸ்தாபித்தார்கள். அப்படி பலவிதமான சபைகள் எழும்பினது. சுதந்திரம் அடைந்த பிறகு வெளிநாட்டு மிஷினரிகள் எல்லாம் இந்தியாவை விட்டு அவங்க போக முடியாத சூழ்நிலை வந்தது. அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த சபைகளை ஒன்றிணைத்து நீங்கள் ஒன்றாக ஒரு ஐக்கியமாக செயல்பட வேண்டும் என்று தான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்றும் நார்த் இந்தியாவுக்கு சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா சிஎன்ஐ என்றும் அவங்க உருவாக்கினார்கள். அதில் பல சபைகள் இணைந்தது, சில சபைகள் இணையலை. அதனால தான் இன்றைக்கி சில சபைகள் இருக்கிறது. சுத்தாங்க சபை, அது மாதிரி லுத்தரன் சபை, சில சபை எல்எம்எஸ் சபைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்கெல்லாம் சிஎஸ்சிக்குள்ளே வரவில்லை. அவங்க நாங்கள் தனியாகவே இருந்து கொண்டாங்க. ஆனால் ஒன்றாக இணைந்து வந்த சபைகள் சிஎம்எஸ், எஸ்பிஜி, எல்எம்எஸ்ஸில் ஆங்கிலிக்கன் சபைகள் இணைந்து வந்த சபைகள்லாம் சேர்ந்து சிஎஸ்ஐ சபை என்று பொதுவாக உருவாக்கப்பட்டது. இந்த சிஎஸ்ஐ திருமண்டலங்கள் இந்தியா முழுவதும், இன்னும் ஸ்ரீலங்காவிலையும் இருக்கிறது. தமிழ் திருச்சபைகள் சிஎஸ்ஐ என்ற பெயரில் 24 திருமண்டலங்கள் இருக்கிற டயசிஸ் 24 இருக்கிறது. சிஎஸ்ஐ மட்டும் நார்த் இந்தியா தனி, வட இந்தியாவில் இருக்கிறது. இன்றைக்கி சவுத் இந்தியாவில் 24 திருமண்டலங்கள் இருக்கிறாரு. இதில் 2003 வருஷம் வரைக்கும் திருநெல்வேலி, தூத்துக்குடியில் ஒன்றா திருநெல்வேலி டயசிஸ் என்று இருந்தது. 2003 இது தனியாய் பிரிந்து வந்தபோது தூத்துக்குடி நேசரத்து திருமண்டலமாக இது அறிவிக்கப்பட்டது. அதனால் அப்படி நம்மெல்லாம் நாங்கள் ஊழிய ஆரம்பிக்கப்பட்ட போது திருநெல்வேலி டயசிஸ் அப்படி தான். அப்போது ஒரே மாவட்டமாக இருந்தது ஊழிய ஆரம்பிக்கப்பட்ட போது. அப்புறம் மாவட்டம் பிரிந்தது. அதே மாதிரி டயசிஸும் 2ஆய் பிரிக்கப்பட்டு நாசரேத்து தூத்துக்குடி திருமண்டலமாக்கப்பட்டது. இப்போ இந்த தூத்துக்குடி நேசரத் திருமண்டலத்தில் 131 சேகரங்கள் பாஸ்டேட் இருக்கிற 131 இருக்கிறது. 550 சபைகள் இருக்கிறது. நம்முடைய திருமண்டலத்துக்குள்ளே தூத்துக்குடி மாவட்டத்தில் 550 சிஎஸ்ஐ திருச்சபை இருக்கிறது. 131 சேகரங்கள் இருக்கிறது. அதில் பணி செய்கிறவங்க நமக்கு தெரியும். ஒவ்வொரு சபைக்கும் பாஸ்டேட்டுக்கு ஒரு போதகர் ஐயா இருப்பாங்க, ரெவரண்ட் ஐயா போதகர் மெய்ப்பர் இருப்பாங்க. அதுபோல் உபதேசியார், ஒவ்வொரு சர்ச்சுக்கும் உபதேசியார் ஒருத்தர் இருப்பாங்க. அது மாதிரி நிர்வாகஸ்தர்கள், செக்ரட்டரி, ட்ரெஷரர், அப்புறம் கமிட்டி மெம்பர்ஸ், நிர்வாகத்துக்காக அமைக்கப்பட்ட இந்த ஒழுங்குகள் எல்லாம் இதுபடி தான் நம்முடைய திருச்சபை நடத்தப்படுகிறது. மிஷினரிகள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னால் டயசிஸுக்கான சில கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கி வச்சாங்க. இன்னென்ன மாதிரி பிஷப்புக்கு துணையாக இருந்த ஊழியத்தில் உதவி செய்வதற்கு லே பீப்புளையும் பயன்படுத்துவது கமிட்டியெல்லாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்கு பண்ணி அது இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்தார்கள். அந்த காலத்தில் மிஷினரிகள் இருந்த காலத்தில் பொறுப்பெடுக்க ஆள் இல்லை. செக்ரட்டரியாக இருக்கிறியா, நீ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போட்டி கிடையாது, தேர்தல் கிடையாது. அப்போ அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அதனால் யார் இருக்கிறது, நீ எனக்கு முடியாதுப்பா நீ இருந்துக்க, அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது மிஷினரிகள் காலத்தில். அதுக்கப்புறம் ஸ்கூலு, காலேஜு, டீச்சர்ஸு, நிறைய பேர் படிப்பு, அப்புறம் வேலை, இதெல்லாம் வந்த உடனே நிறைய பேர் நம்ம கமிட்டியில் இருந்தால் தான் நம்ம ஆட்களுக்கு வேலை கிடைக்கும், நம்ம ஒய்ஃபுக்கு வேலை வாங்கிடலாம், பிள்ளைக்கு ஸ்கூலில் இடம் பார்த்துடலாம், அப்படிலாம் இப்படி ஒன்றொன்னா உள்ள நுழைஞ்சு சபை வளரணும், சபை தேவசத்தை நிறைவேறணும் அப்படின்ற தரிசனம் மாறி என் குடும்பத்து ஆளுக்கு வேலை கிடைக்கணும், என் ஒய்ஃபுக்கு வீட்டு பக்கத்திலே வேலை கிடைக்கணும் அப்படின்னா நான் கமிட்டியில் இருந்தால் தான் முடியும், சண்டை போடலான்னு சொல்லி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே பல காரியம் நுழைந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து விட்டதை நம்ம பார்க்குறோம். ஆனால் மிஷினரிகள் காலத்தில், ஆரம்ப காலத்தில் அப்படி கிடையாது. அப்போ உபதேசிமாரெலாம் பாருங்கள், அந்த காலத்தில் டீச்சராக இருப்பாங்க, ஹெட்மாஸ்டராக இருப்பாங்க, சர்ச்சு உபதேசியாராக இருப்பாங்க. இப்போவும் அப்படி நிறையா இருக்கிறாங்க. இப்போ
இப்போ எங்கள் சபை எடுத்துக்கொண்டால் இப்போ என்னுடைய நியூ லைஃப் புதுவாழ்வு சிஎஸ்ஐ சபையில் எங்களுக்கு உபதேசியாக இருக்கிறாங்க, போதகர் ஐயா இருக்கிறாங்க. மாதத்தில் ஒரு முறை எங்களுக்கு திருவிருந்து ஆராதனை நடத்த வருவாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல உபதேசியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க எங்களுடைய சபையை நடத்துவது இதான் நம்முடைய சபை ஒழுங்கு. நமக்கு தெரியும் மற்ற பெந்தேகோஸ்தே சபைகளில் பாஸ்டர்ஸ் இருந்து அவங்களே இருப்பாங்க. நம்முடைய சபையில் அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒழுங்குகள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காரியம். பாஸ்டர் கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் சர்க்கிள் அப்படின்னு, அப்புறம் டைசன் கவுன்சில் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு மெம்பர்ஸ் இருந்து நிர்வாகம் பண்ணுவதற்கு என்ன ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, பல சமூக சேவைகள் நடக்கிறது. இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும்னு சொல்லி ஒரு அமைப்பை அழகாக ஏற்படுத்தி மிஷினரிகள் அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனார்கள். அப்படி தான் இன்னும் வந்தது. இப்போ தூத்துக்குடி நேசரத் திருமண்டலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மிஷினரிகள் தியாகத்தோடு அர்ப்பணித்து இந்த சபையை உருவாக்கினார்கள். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 20 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பொதுவாக எவ்வளோ ஜனகனா கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள். அதில் சிஎஸ்ஐ சபை நம்ம சபைக்குள்ளே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல. ஓகே, சுமார் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ தூத்துக்குடி மாவட்ட ஜனத்தொகை எவ்வளவு? 20 லட்சம். நம்ம சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்க எவ்வளோ பேர்? வெறும் 2 லட்சம். ஆனால் சண்டை மாத்திரம் பெரிய சண்டை நடக்குது. என்னவோ இந்த மாவட்டமே கிறிஸ்தவ மாவட்டம் ஆன மாதிரி சண்டை. நமக்கு தெரியல. வெறும் 2 லட்சம் தான் இருக்கிறோம். இப்போ இந்த 2 லட்சம் 4 ஆகணும், 6 ஆகணும், 10 ஆகணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இதுதான் தேவ தரிசனம். நம்ம அதை விட்டு நமக்குள்ளே சண்டை போடுகிறது பிசாசு உண்டாக்கிட்டான். நீ மற்ற ஆத்மாக்களும் கொண்டு வர, நீ சண்டை போடு அப்படின்னு நம்மளை தேவ சித்தத்தை விட்டு வழி விலக பண்ணுவதற்கு இந்த 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தலை வச்சு பகைகள், சண்டைகள், பிரிவினைகள் இதெல்லாம் பிசாசு உண்டாக்கி இப்போ ஆத்ம ஆதாயம் பண்ணணும், சபை பெருகணுன்றதை குறித்து பேசுகிறதையெல்லாம் மறந்துட்டு யார் ஆட்சிக்கு வர்றது, யார் ஜெயிப்பாங்க தேர்தலில், இந்த சிந்தையை உண்டாக்கிட்டான் பிசாசு. அது சாத்தானுடைய பெரிய தந்திரம். தேவன் நம்முடைய திருமண்டலத்தை ஏற்படுத்தின நோக்கத்தை விட்டு நம்மை வழி விலக பண்ணுவதற்கு அதை செய்து விட்டான். அதனுடைய விளைவுதான் இப்போ காரியம். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த திருமண்டலம் எப்படி வந்திருக்கோம். எவ்வளோ மிஷினரிகள், பிரபலமான மிஷின், கால்டுவெல் மிஷினரி, ஜியு போப் அவங்க, அப்புறம் நேசரத்தை உருவாக்க பாருங்கள் மெர்காசியஸ் அவங்க, அப்புறம் சாயர் மிஷினரிஸ், ரேனியஸ் மிஷினரிஸ். முதலூர் முதல்ல சபை வந்த முதலூர் தூத்துக்குடி டயசிஸில் இருக்கிற முதல் சபை உருவான இடம். அந்த நாட்களில் அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்க தெரியுமா? எத்தனை ஆலயங்கள் கொளுத்தப்பட்டது. அப்போல்லாம் கூறப்பட்ட சபைகள் தான் தீ கொளுத்தப்பட்டது. 100கணக்கான சபைகள் தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே, திருநெல்வேலி மாவட்டத்தில் 100கணக்கான சபைகளை புரட்சியாதியார் கொளுத்துனாங்க. கிறிஸ்தவம் உபத்திரப்படுத்தப்பட்டாங்க. பாடுகளில் வளர்ந்தது சபை. அப்படி உபத்திரப்பட்டு கிறிஸ்தவங்க எங்கள் ஊரில் இருக்கக்கூடாதுன்னு துரத்தி அடித்ததுனால தான் மர்காசியஸ் மிஷினரி நாசரத்து பொழுது இடம் வாங்கி இங்கே குடியிருங்க, ஒரு பாதுகாப்பை உண்டாக்குனாங்க. அதில் தான் நாசரத்து உருவானது. இதெல்லாம் நீங்கள் முதல்ல தெரியணும். இனிமே கமிட்டியில் வரணுமானா முதல்ல அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணும். சபை எப்படி வந்துச்சு, எந்த மிஷினரி பணி செஞ்சாங்க, ஒரு எக்ஸாம் வச்சு இதில் தேர்ந்தவங்க தான் நீ சபை கமிட்டிக்கு வரணும்னு கொண்டு வரணும். நம்ம சபை எப்படி வந்ததுன்னு தெரியல நிறைய பேருக்கு. இதான் பிரச்சனை. அதனால தான் சண்டை போடுறோம். நம்ம மிஷினரிகள் என்ன தியாகம் பண்ணாங்க. முதல் இரத்த சாட்சி யார் தெரியுமா? தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவங்க தாவீது சுந்தரானந்தம் முதல் இரத்த சாட்சி. தாவீது சுந்தரானந்தம் இந்துவார்ந்து ரட்சிக்கப்பட்டு வைராக்கியமாக ஊழியம் செய்கிறாங்க. அந்த காலத்தில் அவர் மூலமாக பலத்த அற்புதம் நடந்திருக்கிறது. பிசாசு ஓடும், வியாதி சுகம், திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் மேற்கு விரோதமாக இந்துக்கள் எழும்பி அவரை கொல்லணும்னு விஷம் வைத்து கொண்டுட்டாங்க கடலில் ஆற்று. முதல் இரத்த சாட்சியை நம்முடைய மாவட்டத்திலிருந்து எழுப்பினவங்க தாவீது சுந்தரானந்தம், தடிக்கொம்பு தாவீதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சபைகள் தாக்கப்பட்டதுனால நம்ம சபையை பாதுகாப்பதற்குன்னு வாலிபர்களை எழுப்பியிருக்கிறாங்க, நம்ம சர்ச்சை பாதுகாக்கணும்னு சொல்லி. அப்படிலாம் உபத்திரவத்தை சந்தித்து வந்தது தான் திருச்சபை. ரத்தம் சிந்தி, சிலர் அடிபட்டு ரத்தம் சிந்தி மிஷினரிகள் தியாகத்தோடு அர்ப்பணித்து நின்று. யோசித்து பாருங்கள், இங்கிலாந்துலேருந்து மிஷினரிகள் வந்தாங்கன்னா அங்கே அது குளிர் நிறைந்த பிரதேசம். இந்த வெயிலுக்குள்ளே அவங்க அந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஃபேன் கிடையாது,
இப்போ ட்ராவல் பண்ண குதிரையில் ட்ராவல் பண்ணி, மாட்டு வண்டியில் ட்ராவல் பண்ணி, நடந்தே வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய திருச்சபை உருவாக்கி நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ இப்படி வந்து தான் நம்முடைய திருச்சபை. அப்போது அவங்க பார்த்தாங்க, இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயரணுமானா ஸ்கூல் படிக்கணும், இவங்க மருத்துவ வசதி வேணும்னு ஸ்கூல் ஆரம்பித்து கொடுத்தாங்க, மருத்துவமனை ஆரம்பித்து கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்முடைய திருச்சபை மூலமாக, மிஷனரிகள் மூலமாக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, ஆஸ்பத்திரி வந்திருக்கலாம். அந்த நாட்கள் அதுக்கு ஆரம்பித்து வச்சவங்க கிறிஸ்தவ மிஷனரிகள். எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்காக நம்ம வளர்ந்து நிற்கணும் என்பதற்கு இதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து ஆண்டவரை முதலாவது ஸ்தோத்தரிக்கணும், நம்முடைய திருச்சபைக்காக, திருமண்டலத்திற்காக. சரி, இப்போ சபை, நம்ம நாசரேத்து இந்த தூத்துக்குடி திருமண்டலம் நம்முடைய சபை. அதனுடைய நல்ல சபை அப்படின்னா சபைன்னா என்னது, சபையில் இந்த காரியம்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சபைக்கு கிரேக்க மொழியில் எக்லசியா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறார். அப்படின்னு சொன்னால் பீப்புள் கால்ட் அவுட், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் சபை என்பது. உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். நாங்கள் உலகத்தார் அல்ல. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாததை போல நீங்கள் உலகத்தார் அல்ல. உலக மக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், மெய்யான ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டம். பேய் வணக்கம், மனுஷ வணக்கம், இயற்கை வணக்கம் இல்லாதபடி உண்மையான தெய்வத்தை ஆராதித்து அவருக்கேற்ற பரிசுத்தத்தின்படி வாழ்வதற்கான ஒரு கூட்ட மக்கள். மற்ற மக்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிற மக்கள், அதுதான் சபை என்பது. சபைக்கு பல காரியம் சொல்லப்படுகிற பைபிளில் எபேசியர் 4:12 நீங்கள் வாசிக்கும்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்படின்னு சொல்லப்படுகிறார். சபை இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். அப்போ சபைக்கு ஒரு பாதிப்பை யாராவது உண்டாக்குனா யாருக்கு பாதிப்பை உண்டாக்குறோன்னு அர்த்தம்? இயேசுவின் சரீரத்திற்கு பாதிப்பை உண்டாக்குகிறோம். சபை இயேசுவனுடைய சரீரம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1:2 வாசிக்கும்போது தேவனுடைய சபை, சபை தேவனுக்கு சொந்தமானது, ஆண்டவருடைய சபை, தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிறார். இன்னும் 1 பேதுரு 5:2 வாசிக்கும்போது தேவனுடைய மந்தை என்று சபை குறித்து சொல்லப்படுகிறார். தேவனுடைய மந்தை. அப்போ அது மெய்ப்பர்கள். அதனால தான் நம்ம போதகர்களை மெய்ப்பர்கள், ஷெப்பர்ட் என்று சொல்லுகிறோம். உபதேசியராக இருந்தாலும் அவங்க ஒரு மெய்ப்பன், அந்த சபைக்கு பொறுப்பு, அதை மேய்க்கிறாங்க. போதகரையாக இருக்கிறான்னு அவங்க மெய்ப்பர்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் 5 விதமான ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான ஊழியம் மெய்ப்பருடைய ஊழியம். பழைய ஏற்பாட்டு கால ஊழியத்தில் ஆசாரியர்கள், அப்புறம் லேவியர்கள், பிரதான ஆசாரியன், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அது யூத மக்களுக்கு மட்டும்தான் அந்த தேவாலயம், அந்த பழக்கம் இருந்தது. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் உலக அளவில் சபைகள் உண்டாக்கப்படுகிறது. 5 விதமான ஊழியத்தை சபையில் வைக்கிறார். எபேசியர் 4 நம்ம வாசிக்கிறோம். அதில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள். இப்போ நான் எடுத்துக்கொண்ட சுவிசேஷகன். எனக்கு சபை கிடையாது, என்னால் சபை நடத்தலாம் முடியாது. நான் ஒரு சபையில் அங்கமாக இருக்கிறேன். சுவிசேஷம் அறிவிப்பது எனக்கு கொடுத்த ஊழியம். அதே மாதிரி சில அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. மிஷின் பாருங்கள், இப்போ நிறைய சபைகளை உருவாக்குவாங்க, ஊழியர்களை உருவாக்குவாங்க. அவங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள். தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறவங்க, அவ்வளோதான். டீச்சர்ஸ் இருப்பாங்க, நல்லா பைபிளை டீச் பண்ணக்கூடியவங்க. மெய்ப்பர்கள், அவங்க தான் நம்ம போதகர்கள். சபைக்கு அவங்க மெய்ப்பனாக இருக்கிறாங்க, நம்ம ஆடுகளாக இருக்கிறோம். அவங்க தலைமை ஏற்று சபையை நடத்துகிறவர்கள். அப்போ இதுதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஒழுங்கு, மெய்ப்பர்கள் என்பதாய். பிரதான மெய்ப்பனாகிய இயேசு வெளிப்படுவார். அதான் பேதுரு சொல்கிறார், பிரதான மெய்ப்பனாகிய இயேசு வெளிப்படும் போது நீங்கள் அவருக்கு முன்னால் வெட்கப்பட்டு போகாமல் ஜீவக்கண்ணிய வாடாத கிரீடத்தை பெறும்படிக்கு லாபத்துக்காக, சுயநலத்துக்காக ஆளுகை செய்கிறவளா சபையை நடத்தாதங்க என்று சபை குறித்து 1 பேதுருவில் அவர் அழகாக எழுதுவதை தேவனுடைய 5 அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி எபேசியர் 5 24 வாசித்தா மணவாட்டி, சபை என்பது மணவாட்டிக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கும் போது தேவனுடைய வீடு, சபை என்பது ஒரு தேவனுடைய வீடு, ஒரு குடும்பம், ஃபேமிலி. நான் சொல்லுவேன், பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம் தான் சபை. ஒரு சர்ச்சில் 100 குடும்பம் இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போ அவங்க ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவருக்கு பிரியமான 100 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம் தான் சபை.
அந்த குடும்பத்துக்குள்ளே பிரிவினை வரலாமா? சண்டை வரலாமா? அந்த குடும்பத்துக்குள்ளே பகை வரலாமா? யோசித்து பாருங்கள். சாத்தான் குடும்பத்துக்குள்ளே, சபை என்கிற குடும்பத்துக்குள்ளே அரசியலை கொண்டு வந்து, பதவி ஆசையை கொண்டு வந்து, பண ஆசையை கொண்டு வந்து, சுயநலத்தை கொண்டு வந்து குடும்பத்தை உடைச்சிட்டான், குடும்பத்தை பிரிச்சிட்டான். அதனால் நிறைய குடும்பங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இல்லாமல் சண்டைகள், பிரிவினைகள், இதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அப்போது அந்த சபை எப்படி வந்துச்சு? சர்ச்சுன்றது எப்படி தோற்றுவிக்கப்பட்டது? இது ஒரு சங்கம் கிடையாது. அதாவது ஜாதி சங்கம் மாதிரி அல்ல வியாபாரிகள் சங்கம் மாதிரி இது ஒரு சங்கம் கிடையாது. இது ஒரு ஃபேமிலி. இது மனுஷனால் உருவாக்கப்பட்டது கிடையாது. பாருங்க, அப்போஸ்தலர் 20:28 ஒருத்தர் வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, பவுல் அழகாக சொல்கிறாரு, உங்களை குறித்தும் சபைக்கு பொறுப்பாக இருக்கிறீங்கள, அதை செக்ரட்டரியோ ட்ரெஷரரோ போதகரோ உபதேசியாரோ சபையில் பொறுப்பாக இருக்கு, நம்ம பற்றி தான் ஆண்டு வசனம் சொல். உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. அப்போ சபை என்பது எப்படி உருவாக்கப்பட்டது? இயேசுடைய இரத்தத்தினால. சொல்லுங்க, இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்தது தான் சபை என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த சபைக்கு ஒருத்தர் இடரல் உண்டாக்கினாலோ பாதிப்பை உண்டாக்கினாலோ அது ஆசீர்வாதமாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா வசனம் சொல்லிட்டு பாருங்க, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாருங்கள். இவ்வளோ கவனமாக முக்கியமான ஆலோசனை சொல்லப்படுகிறது. அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, சபை என்பது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். உலகத்தில் அந்த மக்களோடு தான் நம்ம வசிப்போம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசம். அந்த மக்களோட, எல்லா மக்களோடு தான் சேர்ந்து வாழும். ஒரு கிராமத்தில் இந்துக்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர் இருப்பாங்க, சிலர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்களோட தான் சேர்ந்து வாழ்வோம், சேர்ந்து வேலை செய்வோம், பிஸ்னஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம அவங்கள விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம அவங்களே போல அல்ல. நம்ம ஒரே கடவுளை வணங்குறவங்க, மரித்த உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தொழிற்கொள்கிறவங்க, நம்ம பரிசுத்தத்தை பின்பற்றக்கூடியவங்க, நம்ம இப்படி தான் வாழன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார், அதன்படி வாழ அர்ப்பணித்தவங்க, நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்றத மனசில் கொள்ள. அதான் சபை என்பது. அந்த சபை இயேசுவின் இரத்தத்தினாலே அது சம்பாதிக்கப்பட்டது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 2:47 வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ சபை என்பது பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம்னா அதில் யார் இருந்தாங்க? யார் இருந்தாங்க? ரட்சிக்கப்பட்டவள் இருந்தாங்க. அப்போது ஆவியானவரால் இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளில் தான் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. சபையை ஸ்தாபித்தவர் ஆவியானவர். அதாவது கிறிஸ்தவ மிஷனரிகளில் கடைசி வரைக்கும், அதாவது கடைசியாக நம்ம நாட்டோடு போனது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பிஷப் இருந்தார், லெஸ்லி நியூபிகன் அப்படின்னு சென்னையில் ஒரு பிஷப் இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் நான் திடப்படுத்தல் எடுத்தேன். நான் இந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டு பாடி சபையில் இருந்தேன். அப்போ திடப்படுத்தல் படித்து அப்போ பிஷப் வர்றாங்க, அவங்க தான் திடப்படுத்தல் கொடுப்பாங்கன்னு சொல்லி, லெஸ்லி நியூபிகன். எனக்கு அப்போ சபை இதெல்லாம் தெரியாது. நான் புதுசாக இந்துவாக இருந்து சபைக்குள்ளே வந்தது. ஏசு எனக்கு சுகம் கொடுத்தனால சர்ச்சைக்கு அப்புறம்லாம் படித்து அம்பத்தூரில் அந்த திடப்படுத்தல் 6 அன்றைக்கி லெஸ்லி நியூபிகன் நான் ஒரு வெளிநாட்டு மிஷினரி இங்கிலாந்து எல்லாம் சொன்னாங்க. கேள்வியெல்லாம் கேட்பாங்க, பதில் சொல்லணுன்னாங்க. எனக்கு ரொம்ப பயம். அவர் இங்கிலீஷில் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? நீ வெள்ளைக்காரன் சொல்ல. அவர் அழகாக தமிழ் பேசுவாங்க, ரொம்ப அழகாக சுத்த தமிழ் பேசுவாங்க. லெஸ்லி நியூபிகன் அவங்க தான் கடைசியாக இருந்த வெளிநாட்டு மிஷினரி. அதுக்கப்புறம் ரைட் ரெவரண்ட் சுந்தர் கிளார்க் அவங்க சென்னையில் பிஷப்பாக வந்தாங்க. ரெவரண்ட் சுந்தர் கிளார்க் அவங்க பிஷப்பாக வந்தபோது எங்கள் பாடி சபை அந்த பாஸ்டேட்டுக்கு வந்தாங்க. அப்போ நாங்கள்லாம் பிஷப் ஐயா வந்திருக்காங்கன்னு பெருங்கூட்டம் சபையில், அதில் எல்லா சபையிலேருந்து வந்துடுவாங்கல்ல. எனக்கு இப்போவும் மறக்கலை அந்த வார்த்தை. 1972
அந்த 73 அந்த சமயத்தில் 72 பிஷப் ஐயா பேசும் ஃபஸ்ட்டு மெசேஜ் எங்கள் சபையில் பேசும்போது சொல்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் சபையில் அங்கமாக இருக்க தகுதியற்றவர்கள். நான் இன்னொரு முறை சொல்கிறேன் அப்படின்னு, ரட்சிக்கப்படாதவர்கள் சபையில் அங்கமாக இருக்க தகுதி இல்லாத ஒரு பிஷப் பேசினார். சென்னையில் பிஷப் ஐயா அவங்க பேசுனார். ஏன்னா இந்த வசனம் தான் சொல்லுது. அப்போ ரட்சிக்கப்படாதவங்க சபையில் அங்கமாக இருக்கவே தகுதி இல்லைன்னா கமிட்டியில் வரக்கு தகுதியா? அப்போ கமிட்டிக்கு வரேன்னா முதல் தகுதி என்னது? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னாலும் தான் சபை கமிட்டிக்கு வரணும். இதெல்லாம் நம்ம மனசில் பதித்து ஜெபிக்கணும். எங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட ஆள் தான் கமிட்டிக்கு வேணும் ஆண்டவரேன்னு. அல்லேலூயா சொல்லுங்கள். அதுக்கு தான் நம்ம மனசில் வச்சு தேவனுக்கு தெரியப்படுத்தி நம்ம ஜெபிக்கணும். இதுதான் நம்ம பார்க்குறோம். சபை ரட்சிக்கப்பட்டவனுடைய கூட்டம் தான் சபை என்பது. அப்போது நம்ம அதை மனசில் கொள்ளணும். இப்போ இந்த சபை வளர்ந்துக்கிட்டே வரும்போது பவுல் போய் ஊழியம் செய்து ஒவ்வொரு பட்டணத்தில் சபைகளை ஸ்தாபிக்கிறார். அப்போ அதுக்கு என்ன செய்கிறது? நிர்வாகம் பண்ணணுமே சொல்லும்போது தான் அப்போஸ்தலர் 14:23 பாருங்கள். அப்போஸ்தலர் 14:23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பார்த்தீங்களா? பவுல் அவங்களாம் ஊழியம், பவுல் பர்னபா, பவுல் சீலால ஊழியம் செய்கிற போது ஒவ்வொரு பட்டணத்திலும் புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்கள சேர்த்து சபை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி, டீக்கன்மார்கள், எல்டர்ஸ். இப்போ நம்ம ஊரில் பாஸ்டர் கமிட்டின்னு சொல்கிற மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் போனீங்கன்னா டீக்கனார்பாங்க, சர்ச் டீக்கனார் அப்படிம்பாங்க, டீக்கன் அப்படி சொல்லுவாங்க. அது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது. சபையில் மூப்பர்களை ஏற்படுத்தி சபையை கவனிக்கிறதற்கு பொறுப்படுத்தி கவனிக்க மூப்பர்களை ஏற்படுத்தி உபவாசித்து ஜபம் பண்ணி. இல்ல, மூப்பர்களை பிரதிஷ்டை பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்க? உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். கர்த்தருக்கு ஒப்புவித்து நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சபையை கவனிக்கணும்னு ஒப்பு கொடுத்து ஜெபித்து மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த பாஸ்டர் கமிட்டி, மூப்பர்கள், கமிட்டி மெம்பர்ஸ் இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா மோசைக்கு துணையாக இருக்கும்படி 70 மூப்பர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதை பார்க்க எண்ணாகமம் 11:24 வாசித்தீங்கன்னா 70 மூப்பர்களை கர்த்தர் ஏற்படுத்தி மோசைக்கு துணையாய். மோசை ஒரு ஆளால் இவ்வளோ பெரிய சபையை நடத்த முடியாது. அதனால் 70 பேரை கர்த்தர் ஏற்படுத்தி அவங்க மேலே பரிசுத்த ஆவினால் நிரப்பி 70 பேரும் ஆவியில் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. பைபிளில் இருக்குதா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைத்தாங்களா? அப்போ இப்போ நம்ம கமிட்டியில் உள்ளவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். 2வது அபிஷேகம் பெற்று தீர்க்க தரிசனம் உரைக்கணும், மாறணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதான் எழுப்புதல். இதெல்லாம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். ஏதான் பழைய ஏற்பாட்டிலேயே அவங்க ஆவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், மோசைக்கு துணையாய் நின்ற மூப்பர்கள். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுல் மூப்பர்களை ஏற்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 14:23 வாசித்தோம்ல. அப்போ இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதை குறித்து அவர் நிறைய எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுங்க. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஒரு சபைக்கு கண்காணியை நியமிக்கப்பட்டால் அது நல்ல ஒரு பாக்கியம், அது ஒரு நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு ஆசீர்வாதம். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும். இந்த கண்காணி இந்த வார்த்தை தமிழில் இருக்குல்ல, ஆங்கிலத்தில் பிஷப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்காணி என்பது சபையை கண்காணிக்கும்படிக்கு கர்த்தரால் நியமிக்கப்படுகிறவர்கள் தான் கண்காணி. அதுக்கு பிஷப் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறார். பார்த்தீங்களா? ஆங்கிலத்தில் பைபிளில் பாருங்க பிஷப் என்று பார்க்கிறோம். அப்போ அவங்க சபையை கண்காணிக்கிறவர்கள் என்பதாக. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியம் உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும், அடிக்கிறவனும்,
இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல். பண ஆசை இருக்கக்கூடாது, இதில் பணம் கிடைக்குன்ற சிந்தையே இருக்கக்கூடாதான். இழிவான ஆதாயத்தை இச்சியாமலும், பொறுமை உள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து. இதான் குவாலிஃபிகேஷன் பைபிளில் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சுபாவம் உள்ள ஆட்கள் நமக்கு வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வேற ஒன்று கேட்க, நமக்கு விருப்பமான இல்லை, பைபிளில் சொல்லப்பட்டபடி எங்களுக்கு ஆட்கள் வேணும் ஆண்டவரே, சபையை நடத்த. அவ்வளோதான். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, சாத்தான் கண்ணி வைப்பாங்களெல்லாம் ஆண்டதுனால்தான் அந்த வசனத்தில் பவுல் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி அடுத்த வசனம் பாருங்கள், 8வது வசனத்தில், அந்தபடியே உதவிக்காரரும், ஹெல்பர்ஸ், அதில் கவனிங்க, இது ஒரு ஊழிய சபையில் ஒன்று பிஷப் அப்படின்னா போதகர், அப்புறம் பிறகு போதகர்கள், மெய்ப்பர்கள், பிஷப்புக்கு கீழே வர்றவங்கெல்லாம் மெய்ப்பர்கள். அப்புறம் இவங்களுக்கு உதவி செய்வதற்கு தான் பாஸ்டர் கமிட்டி. நீங்கள் இதை அறிந்து கொள்ள, இது ஒரு பதவி கிடையாது, ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்கள். பாஸ்டர் கமிட்டியோ செக்ரட்டரி ட்ரெஷரரோ கமிட்டி மெம்பரோ அது பதவி கிடையாது, அது என்னது? ஊழியம். அதான் உதவிக்காரர் ஊழியம். அவங்க எதுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க? இந்த சபைக்கு, இந்த போதகருக்கு நீ உதவியாயிரு, இந்த பிஷப்பு, இந்த டயசிஸ் ஊழியத்துக்கு நீ உதவியாக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வச்சு. உதவிக்காரரும் இருநாக்கு உள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் குடிக்கிறவன் அந்த மெம்பராக இருக்கவே கூடாது. சொல்லுங்க, குடிக்கிறவன் மெம்பராக இருக்கக்கூட, செத்தா அவன் குடும்பத்துக்கு சாபக்கேடு. வசனம் சொல்லுது, நீங்கள் கவனமாக இருக்க. உங்கள் வீட்டுக்காரர் கமிட்டியில் இருந்தால் குடிச்சா சொல்லுங்க, கமிட்டிக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் நிறுத்திடணும் பிடிச்சி. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், வசனத்தின்படி தான் நீங்கள் நடக்கிறன்னா போங்க கமிட்டிக்கு, வசனத்தின்படி இல்லைன்னா போகாதுங்க. சாபம், ஆண்டவர் சொல்ல, ஒரு சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்னால் வைக்கிறேன், நீ தெரிந்து கொள். வசனத்தின்படி நீ ஊழியம் செய்த ஆசீர்வாதம், வசனத்துக்கு மாறாக நடந்த சாபம், 2ல் 1 கட்டாயம் வரும். நிறைய பேர் ஊழியம் செஞ்சுட்டு ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் வசன ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார். அப்போது ஏலி அவன் குடும்பத்துக்கு சாபத்தை தேடி வச்சுட்டான். ஏலி ஊழியக்காரன் தானே. சாமுவேல் பிறகு தீர்க்கதரிசனம் உரைத்தவர். அவன் சந்ததியில் வாலிபர்களை இருப்பதில்லை, கர்த்தருடைய சாபம் என்று விட்டார். அந்த சாபம் கேயாசி, அடுத்து தீர்க்கதரிசியாக வர வேண்டியவன் குடும்பத்துக்கு குஷ்டரோக வியாதி என்கிற சாபத்தை தேடி வைத்து விட்டான். ஊழியத்தில் நீங்கள் சபையில் என்னென்னா ஒன்று ஆசீர்வாதம் வரும், அதில் 1000 தலைமுறைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையாக உத்தமமாக நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இது கர்த்தருடைய ஊழியன்னு செய்கிற 1000 தலைமுறைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, சுயநலம், ஏன் விருப்பம், ஏன் சுயநலத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, குடும்பம் நாசமாக போயிடும். சாபம். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். இல்லை இப்படியெல்லாம் எத்தனை வருஷம் நடக்குது, ஒருத்தர் நடக்கல, நல்லா தான் இருக்காங்க, தெரியும். இனி அது நடக்காது. ஆண்டவருடைய காலம் வந்துட்டு ஜெபிக்கிற மக்கள் பெருகிட்டாங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற மக்கள் பெருகினதுனால இனி கர்த்தர் வித்தியாசமாக செய்யப்பட போகிறார் சபைக்குள்ளே. அப்போ இப்படி தான் இருக்கணும். உதவிக்காரர்கள் மதுபான பிரியராக இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நல் ஒழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். கமிட்டி மெம்பராக இருக்குன்னா முதல்ல என்ன பண்ணணுமா? சோதிக்கணும். அவங்கள டெஸ்ட், அதான் சொன்ன, எக்ஸாம் வைக்கணும் முதல்ல. பைபிள் எத்தனை புக் இருக்குது, சபை எப்படி வந்துச்சு, தூத்துக்குடி டயசிஸ் எப்படி வந்துச்சு, எந்தெந்த மிஷினரியில் வந்தாங்க, எக்ஸாம் எழுத வச்சு சோதிச்சு, இதெல்லாம் இருக்குப்பா, நல்ல பைபிள் வசன அறிவெல்லாம் இருக்குது, டயசிஸை பற்றி தெரிஞ்சிருக்கு, அவங்கள வைக்கலாம். அவங்க வச்சா கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது. இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். சரிங்களா?
குற்றம் சாட்டப்படாத, இந்த ஆள் திருடுறவன், பணத்தை திருடுறான், கொள்ளடிக்கிறான், அது மாதிரி உள்ள ஆட்களை வைக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுகிறாரு. குற்றம் சாட்டப்படாதவளாக இருக்கணும் என்பதாக. அப்போ இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, பந்தி விசாரிப்பு அது ஒரு ஊழியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு சபை வளர்ந்துக்கிட்டே வருது. 3000 5000 திரளான ஜனங்கள், சபை ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே வரும்போது அங்கே ஒரு பிரச்சனை. சீஷர்கள் பெருகின போது, இந்த பெருக்க வரும்போது தான் பிரச்சனை வரும். அது மாதிரி சபை பெருகின போது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அங்கே ஜாதி பிரச்சனை, மொதி பிரச்சனை வந்துட்டு, எபிரேயர்கள் கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் உடைச்சி இவங்கெல்லாம் சரிப்படுத்தினாங்க. இந்த பிசாசு உள்ள நுழைய பார்த்தான், பொங்காள் எங்காள்னு பிரிக்க பார்த்தான், அதை சரிப்படுத்தினாங்க. இதெல்லாம் அந்த காலத்திலே இந்த போராட்டத்தை பிசாசு சபைகளுக்கு கொண்டு வர பார்த்தான். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, உடனே சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல, நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நாங்கள் ஜெபம் பண்ணணும், வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் நிலைச்சிருக்கணும். அப்போ என்ன செய்யலாம்னா 3ஆவது வசனம் பாருங்கள். ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். எந்த வேலைக்கு? பந்தி விசாரிக்கிற வேலை. பந்தி விசாரிக்கிறன்னா என்னது? இந்த ஆஸ்பத்திரியை கவனிக்கணும், இந்த சபை ஊழியத்தை கவனிக்கணும், ஆட்களை நியமிக்க. அதே மாதிரி இந்த பந்தி விசாரிக்கிற வேலைக்கு ஒரு 7 பேரை நியமிப்போம், அவங்க அதை பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பந்தி விசாரிப்பு வேலைன்னா என்னன்னு கேட்டால் சொன்னாங்கல்ல, இலை போடுறது, தண்ணி ஊற்றுப்பா, குழம்பு வந்துட்டா, அவனுக்கு ரசம் வந்துட்டா, இது கூட பழைய இடத்த க்ளீன் பண்ணி இலை போடுறது பந்தி விசாரிப்பா தான். இலை எடுக்கிறது, எச்சையில் எடுக்கிறது, க்ளீன் பண்ணி அடுத்த ஆள் உட்காரு, எல்லாருக்கும் சாப்பாடு போடு, இதுதான் பந்தி விசாரிப்பு. இந்த வேலைக்கே அவங்க எப்படி இருக்கணுமோ, இந்த பந்தி விசாரிப்பு வேலைக்கே பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கணுமா? எப்படி நிறைஞ்சிருக்கணும்? இந்த பந்தி விசாரிக்கிற வேலை, இலை போடுற வேலைக்கே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, ஞானத்தினாலே நிறைந்து, நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர் ஏற்படுத்தணும். இவனை வைக்காருங்கப்பா, இவன் திருடிட்டு போயிடுவான் அப்படி சொன்னால் அவன் வைக்கப்படாது. அப்போ அதில் தான் கவனம் செலுத்தணும். நற்சாட்சி பெற்ற 7 பேர். அவங்கள ஒருத்தர் தான் ஸ்தேவான், அவங்கள ஒருத்தர் தான் பிலிப்பு. இவங்கெல்லாம் கலக்குனாங்க, பட்டணத்தையே மாற்றினாங்க. அவங்கெல்லாம் அப்படி அபிஷேகம் பெற்றவங்களை தான் பொறுப்பில் வச்சாங்க. ஒரு பொறுப்பு கொடுக்கப்படனா, ஆதி திருச்சபையில் ஒருத்தருக்கு ஒரு ஊழிய பொறுப்பு கொடுக்கணும்னா முதல் குவாலிஃபிகேஷன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்திருக்கணும், ஞானத்தின் ஆவினாலே நிறைந்திருக்கணும், நற்சாட்சி பெற்றிருக்கணும். அவங்கள தான் பொறுப்பில் வைப்பாங்க. அப்போ கமிட்டியில் மெம்பராக வரணும், பாஸ்டர் கமிட்டியில் ட்ரெஷரர் செக்ரட்டரியாக வரணுமானா வசனத்தின்படி முதல் குவாலிஃபிகேஷன் என்னது? பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பெற்றிருக்கணும், ஞானத்தின் ஆவினாலே நிறைந்திருக்கணும், நற்சாட்சி பெற்றிருக்கணும். அப்படி தான் வச்சுருந்தாங்க சபையில். இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. நமக்கு அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் இன்றைக்கி தேவனுக்கு பயந்து அது மாதிரி உண்மையாக நடக்கிற ஆட்களாக இருந்தால் போதும். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஜெபிக்கணும், அவங்களாம் ஆவியில் நிரப்பப்படணும். இந்த மாதிரி ஆவியில் நிரம்பி ஞானத்தினால் நிறைந்து சபை ஆவியானுடைய வழி நடத்துதலோடு நடத்தக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சா கர்த்தர் கொண்டு வருவாரா? ஏற்படுத்துவார். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலேயே 70 பேர் ஆவியில் நிரம்பி தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. புதிய ஏற்பாட்டிலேயோ அவங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நற்சாட்சி பெற்றிருந்தாங்க என்பதாக பார்க்கிறோம். ஏன்னா அந்த நாட்களில் பாருங்கள், ஒருத்தவங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் யாரை கூப்பிட சொன்னாங்க? சபையின் மூப்பரை கூப்பிடு. இந்த கமிட்டியில் பாஸ்டர் கமிட்டி ஆளை உங்கள் வீட்டில் பிசாசு பிடிச்சா நீங்கள் யாரை கூப்பிடணும்? போதகரை இல்லை, அவங்க பாஸ்டர் கமிட்டி ஆளை கூப்பிடுங்க, பிசாசை துரத்து, வியாதி. அப்படி தான் பைபிளில் இருக்குது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை கூப்பிடுங்க, அவர் எண்ணெய் பூசி ஜெபிச்சா சுகமாகும். அப்போ அவங்க அபிஷேகம் பெற்று இருந்தாங்க, அப்படி கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டாங்க. இதான் வசனம் சொல்லுகிற சத்தியம்.
ஆனால் இன்றைக்கி சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சபைக்குள்ள அரசியலை கொண்டு வந்து போட்டி, பொறாமை, சண்டைகள், இந்த பதவிகள் இதெல்லாம் கொண்டு வந்து நம்மளை வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டான். அப்போ ஆதி நிலைமைக்கு சபை திரும்பணும். இப்போ நம்ம கேட்குறது ஆதி நிலைமைக்கு சபை திரும்பணும். பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி நம்ம டயசிஸ் திருச்சபைகள் மாறணும். அப்போ உலகமே அதை திரும்பி பார்க்கணும். தூத்துக்குடி டயசிஸா அங்கே வித்தியாசம்ப்பா, அந்த பாஸ்டேட் கமிட்டி ஆளு ஜெபிச்சால பிசாசு ஓடுது, சப்பானி நடக்கிறாங்கன்னு செய்தி வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் நம்ம ஆசை, அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். இங்கே இவர் வரணும் அவர் வரணும் இவர் ஆட்சி பண்ண அதுக்கு இல்லை. இந்த பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி நம்ம சபை நடக்கணும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அப்போ இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஒரு சபை என்பது நான் சொன்ன ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம் தான் சபை. அதுக்குள்ள ரொம்ப முக்கியம் ஒரு மனம். அப்போஸ்தலர் 1:14 அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு இடத்துல கூடி வந்தாங்க, ஒரே மனம் காணப்பட்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் ஒருமனப்பட்டவளாய் ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். 46ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. பார்த்தீங்களா, இதான் சபை. ஒரு சபைன்னு எப்படி இருக்குன்னா, அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, அனுதினமும் தரித்திருந்து தேவாலயத்தில் ஒருமனப்பட்டவர்களாய். இப்போ விசுவாசிகள் 3000 5000 பெருகிட்டாங்க. ஆனால் ஒருமனப்பட்டவளாய் தேவாலயத்தில் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோட போஜனம். கபடமில்லாத இருதயம். இதில் ஆதி திருச்சபை விசுவாசிகளுக்கு போட்டி, பொறாமை, கபடே கிடையாது. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தை மாதிரி, யாரும் போட்டி போடல. இல்லை இந்த பதவி எனக்கு தான் வேணும், சரி வச்சுக்க, இல்லை போட்டி பார்த்துருவோம் நீயா நானா, அதல்ல கிறிஸ்தவ சுபாவம். வெளிநாட்டிலே இதே பிரச்சனை தான், இங்கே மட்டும் இல்லை. பஹ்ரைன் நாட்டுக்கு போயிருந்தேன் நான். முதல் முறை பஹ்ரைனில் தான் ஒழித்து போயிருந்தாங்க. தமிழ் சபை பெரிய சபையாக இருந்துச்சு, 1000 பேருக்கு மேலே இருந்தாங்க. நம்ம ஊர் ஆட்கள் தான், சிஎஸ்சி ஆட்கள் தான் அங்கே இருந்தாங்களா. அங்கேயும் போட்டி, இங்கே மாதிரி போட்டி. நம்ம ஆளுக்கு போகிற எல்லா இடத்துலையும் தேர்தல் தான். நீங்கள் அது பஹ்ரைனாக இருக்கட்டும், அது அபுதாபியாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், எல்லா இடமும் இதே கட்சி தான். கட்சி, போட்டி, தேர்தல். இந்த நிலைமை மாறியே ஆகணும். அங்கே இதே மாதிரி போட்டி. 2 வருஷத்துக்கு ஒரு முறை, அங்கே 2 வருஷத்துக்கு ஒரு முறை கமிட்டி மாறிடும். அப்போ அப்படின்னு அப்போ ஒரு பிரதர் நான் இருக்கும்போது இருந்தார். அப்புறம் நான் வந்துட்ட பிறகு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். என்ன பிரதர் தேர்தல் வருது, 2 வருஷம் இருந்துட்டேன். இப்போ யார் நிற்கிறா, இன்னொருத்தர் நிற்கிறாங்க பிரதர், போட்டி அதான் ஜெபம் பண்ணாங்க. எதுக்கு பிரதர் போட்டி, இன்னும் ஒருத்தர் தான் நிற்கிறாங்க. ஆமாம், நீங்கள் விட்டு கொடுத்துட்டா தேர்தல் வராது, விட்டு கொடுத்துருங்க. ஏசு அதானே சொல்லுவார். ஏசு 2 பேர் நிற்கிறாங்கங்க. அப்போ போட்டி வரக்கூடாது. ஒரு குடும்பம் ஐயா, நம்ம ஒன்றா இருப்போம்னு சொன்னால் யாராவது ஒரு ஆள் என்ன சொல்லணும், சரி தம்பி நீ இருப்பா, நம்மெல்லாம் சேர்ந்து சபையை கட்டுவோம். இதான கிறிஸ்து சொல்லி கொடுத்தது. இல்லை நீயா நானா பார்த்துடலாம். அதுக்கு பின்னால் 4 பேர் சங்கூதருக்கு இருப்பான். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான், குடிச்சிக்கிட்டு அலைவான். இந்த பின்னால் இருக்கான் பாருங்க, அவன் தான் கெடுக்கிறதே. அந்த கமிட்டியை உண்டாக்குறத பின்னால் ஒரு 4 பேர் உட்காந்து இவங்க பேரை சொல்லி வேற அவனுக்கு இது வேலையே கிடையாது இது செய்கிறது. அவன் தூண்டி விட்டு போட்டி பார்த்துருவானே, விட்டாதங்கண்ணே, நமக்கு ஆட்களை சேர்த்துருவானே அப்படின்னு சொல்லி நல்லா இருந்த குடும்பத்தை உடைக்கிறது. இதை உண்டாக்குறதுக்குன்னு சில கள்ளர்களை பிசாசு சபைக்குள்ளே கொண்டு வந்துடுறான். இவங்களை கர்த்தர் முடைக்க போட போகிறார், அப்புறப்படுத்த போகிறார். இனி அதை நடக்க போகிறாரு. அல்லேலூயா. நான் அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் எதுக்கு பிரதர், நீங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க, அவரும் ரட்சிக்கப்பட்டவர். அவர் என்ன குடிகாரனா, இன்னொருத்தர் இல்லை, அவரும் ரட்சிக்கப்பட்டவர். அவர் உங்கள் சகோதரன் தானே பிரதர், நம்மெல்லாம் ஒரே குடும்பம் தானே, விட்டு கொடுங்க. நான் போட்டிக்கு நிற்கலை தம்பி, நீயே இந்த முறை 2 வருஷம் நீ நெல், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்க என்ன. அப்படியா பிரதர், அதை தான் இயேசு விரும்புவார். சரி பிரதர் அப்படியே செஞ்சிடறேன்ட்டு வாபஸ் வாங்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்க, இயேசு எதிர்பார்க்கிறது தான் நம்ம செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஒரு குடும்பம் தானே. ஆனால் ரொம்ப வேதனைன்னு தெரியுமா,
நாங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஊழித்து போயிருந்தோம். கஞ்சிக்குழின்னு ஒரு ஊருக்கு, பெரிய சபை, சர்ச்சுக்குள்ளேயே ஒரு 5000 பேர் உட்காரலாம், பெரிய சர்ச் அது. அந்த மாதிரி சபை மீட்டிங் போயிருந்தோமா, முதல் நாள் மீட்டிங். உள்ள இடம் இருக்குது, ஆனால் வெளியில் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் வெளியில் கொஞ்சம் பேர் சர்ச்சுக்கு வெளியில் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 25-30 பேர். நான் போதகர் ஐயாட்ட போய் சொன்னேன், ஐயா அந்த உள்ளே தான் சர்ச்சுக்குள்ளே இடம் இருக்குதுல்ல, வெளியில் கொஞ்சம் பேர் இருக்காங்களே, உள்ளே வர சொல்லலாமில்ல அப்படின்னு கேட்டேன். ஐயா சொன்னாங்க, ஐயா உள்ளே இருக்கிறது ஆளுங்கட்சி, வெளியே இருக்கிறது எதிர்கட்சி. ஐயா இவங்க நடத்துகிற கூட்டத்துக்கு வரமாட்டாங்க, ஆனால் வெளியில் உட்காந்து எந்தாவது குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த ஐயா வேதனையோடு சொன்னாங்க. அவருக்கு ஒரு பெரிய துக்கம் அந்த போதகரையை சொல்லும்போது, இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ எவ்வளோ ஒரு போதகருக்கு அவ்வளோ வேதனைனா இயேசுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் யோசி. அப்போ இயேசுவை வேதனைப்படுத்திட்டு நீ சபையிலேருந்து என்னத்தை பண்ண போகிறீங்க? இயேசுவை துக்கப்படுத்திட்டு என்ன சர்ச்சை நடத்த போகிறீங்க? என்ன கமிட்டி நடத்த போகிறீங்க? இந்த யோசனை ஏன் வர மாட்டேங்குது? இயேசு எவ்வளோ துக்கப்படுவார் இதை பார்த்துட்டு. ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது? நம்ம ஒரு குடும்பம் தானே, அப்படி தான் பைபிள் சொல்லுது. நம்ம ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், ஒரே ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கோம், ஒரே பாத்திரத்தில் நம்ம ஐக்கியத்தில் பங்கு பெறுகிறோம். ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது? அப்போ அதான் சொல்ல, ஒரு மனம் காணப்பட்டார். பார்த்தீங்களா, அவங்களுக்கு கபடியே கிடையாது. சில பிரச்சனை வந்தது ஆதி சபையிலையும். அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் பார்த்தா வாக்குவாதம் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு சர்ச் கவுன்சில் மீட்டிங். அப்போஸ்தலர் நடவடிக்கை 15 அதிகாரத்தில் ஆதி திருச்சபையில் ஃபஸ்ட்டு சர்ச் கவுன்சில் மீட்டிங் நடக்குது. ஒரு பெரிய போராட்டம் வந்து நடக்கிறாரு, பிரச்சனை. விருத்த சேதனம் பண்ணணும்னு ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. பவுல் சொல்கிறார் விருத்த சேதனம் தேவையில்லை, இயேசு விசுவாசித்தா போதும்னு சொல்லி பெரிய வாக்குவாதம் வருகிறாரு. நீங்கள் பாருங்கள் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், மிகுந்த தர்க்கம் உண்டான போது. தர்க்கெல்லாம் வந்துச்சு. ஒரு குடும்பம்னா வரும்ல ஒன்றுக்கு ஒன்று, அதில் சண்டை போட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க. கோபத்தில் ஒரு நேரம் பேசுவோம், அடுத்த நேரம் ஓகே சரியாக போயிடும்ல, அது மாதிரி. அப்போது முதிர்ந்த தர்க்கம் உண்டாச்சுது. பேதுரு எழும்பி பேசுகிறாரு. அப்புறம் எப்போவுமே சண்டை போட்டு பிரிஞ்சு போகலை யாருமே. தர்க்கம் வந்துச்சு, பேசுனாங்க, அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ சில பொறுப்பாக இருந்தவங்க எழும்பி ஒரு காரியம் சொன்னோன்னே எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க. சரி அப்படி செய்வோன்னு. ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறாரு. உடனே பேதுரு பிரிஞ்சு, பவுல் ஒரு பக்கம் பிரிஞ்சுலாம் போகவில்லை. நம்ம அதை அறிந்து கொள்ளணும். அதனால் சில சமயம் வாக்குவாதம் வரலாம். அதுக்கு நம்ம அப்புறம் மன்னிச்சு மறந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கணும். என்ன நமக்கு துக்கம்னா, நம்ம சபையில் கிராமத்தில் போனால் கூட சொல்கிறாங்க, ஐயா சபையை வர்றதே 10 குடும்பம், அதில் 2ஆக இருக்குதான். சபையில் உள்ளவங்க சொல்கிறாங்க 10 குடும்பம் தான் வருது, அது 2ஆக இருக்குது. ஏன்னு கேட்டால் ஒன்று ஆளுங்கட்சி, ஒன்று எதிர்கட்சியாக இருக்குது அப்படின்னு அது மாதிரி உருவாக்கிறாங்க. மேலேருந்து தயவுசெய்து மேலேருந்து கீழே வரைக்கும் சபையை பாழாக்குறாங்க. சிலர் வந்து அரசியல் பண்ணி அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நிலைமை மாறுவதற்கு நம்ம ஜெபிக்க தான் கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அந்த பாரம் எடுத்து நம்ம ஜெபிக்க. உள்ள துக்கம். நான் தான் நினச்சேன், ஒரு காலத்தில் அத்வானி இருக்கும்போது பிஜேபி காங்கிரஸ் சோனியா காந்தி அவங்க பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அவன் காங்கிரஸ் லீடர். அப்போ தேர்தல் நடக்கிறாரு. அத்வானிலாம் பயங்கரமாக ஓப்பன் மீட்டிங்கில் பேசுகிறாங்க. வெளிநாட்டு பெண் நம்ம நாட்டில் எப்படி பிரதமராக முடியும்னு சோனியா காந்தியை பயங்கரமாக அடி தாக்குறாங்க. என்னென்னவோ பேசி பயங்கரமாக பேசி பப்ளிக் மீட்டிங்கில். அப்போ தேர்தல் சூடு பிடிச்சி நடக்குது எல்லாம். தேர்தல் முடிஞ்சிட்டு வெற்றி பெற்றாங்க. அந்த இப்போ தேர்தல் முடிஞ்சிட்டா அப்போ முடிஞ்ச பிறகு ஒரு டீ பார்ட்டி கொடுப்பாங்க அந்த பிரசிடெண்ட். அதுக்கு போனால் அத்வானியும் சோனியா காந்தியும் பக்கத்தில் உட்காந்து டீ குடித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தேர்தலில் எவ்வளோ சண்டை போட்டாங்க மேடையில். 2 பேரும் சிரித்து டீ நான் பார்த்தேன், நேரில் டிவியில் காமிச்சாங்க. 2 பேரும் சிரித்து டீ குடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அதை மறந்துட்டாங்க. நம்ம சபையில் தேர்தல் முடிஞ்சாலும் கிராமம் வரைக்கும் சண்டை நடக்குதா இல்லையா? எவ்வளோ துக்கம். அரசியல்வாதியை விட மோசமாக போயிட்டது சபை. உண்மையா இல்லையா? அவங்க கூட ஒன்றா பேசுகிறாங்கல்ல. இங்கே நம்ம ஆட்கள் ஒன்றா உட்காந்து பேசுகிற சொல்லுங்கள், டீ குடிக்க சொல்லுங்கள். ஏன் வரமா? எங்கே கிறிஸ்தவ அன்பு? அப்புறம் எதுக்கு பைபிளை தூக்கிட்டு வர்றீங்க? பைபிளில் இருக்கிற வசனத்தின்படி நடக்காமல் பைபிளை தூக்கிட்டு பரிசுத்தவன் மாதிரி நம்ம என்ன வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறோம்? அப்போது தேர்தல் முடிஞ்சவொடனே என்ன கூப்பிடணும், வாங்கப்பா நம்ம சபை நம்ம குடும்பம்
சரி நாங்கள் வந்துட்டோம், நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம் வாங்க. அதானே சபை ஒழுங்கு. இந்த மனநிலை வரணும் எல்லாருக்குள்ளையும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த ஏன் வர மாட்டேங்குதுன்னா பிசாசு உள்ள நுழைகிறான், கசப்பை உண்டாக்குறான், வெறுப்பை உண்டாக்குறான், பகையை உண்டாக்குகிறான். இது பகையை உண்டாக்கி சபையை உடைச்சு கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படும்படி செய்கிறான். அந்த பிசாசை தான் நமக்கு எதிர்த்து ஜெபிக்க போகிறோம். அந்த பிசாசின் கரிய முடக்கப்பட்ட உடனே மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே மாற்றம் வந்துடும். அல்லேலூயா. அப்போ இதுதான் நம்ம ஜெபிக்கணும். அப்போ இயேசுவே அதுக்காக ஜெபிச்சார் பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனம் பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவளாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவாங்க. அப்ப நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமே என்னதான்? அதுதான் சொல்றார், அன்பு. நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவீங்க. அப்ப நீங்க பிரிஞ்சிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க பிரிஞ்சிட்டா நீங்கள் என் சீஷர் கிடையாது, அப்படிதானே அர்த்தம்? அப்போ நீங்கள் அன்பாக இருக்கணும்ல, அதான் இயேசுடைய எதிர்பார்ப்பு. இந்த அன்பு எல்லாருடைய மனதில் ஊற்றப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு தான் அவர் ஜெபிக்க. யோவான் 17:11 பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படி. ஏசு சீஷர்களுக்காக ஜெபிக்க, நம்மை போல பிதாவே நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிற மாதிரி இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். இயேசு அப்பவே இதுக்காக ஒரு மனதிற்காக ஜெபித்திருக்கார். அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் பாருங்க. அதனால தான் இயேசு என்ன சொல்றார்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 23-24 வசனம் வாசிக்கும் போது, நீ பலிபீடத்தண்டை உன் காணிக்கை செலுத்த உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டென்று நினைவு கூர்ந்தால் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடாத. உன் காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காணிக்கையை வச்சிட்டு முன்பு போய் ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை. அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம், அன்பு, ஐக்கியம். இதை பற்றி ஆண்டவர் பேசி இருக்கிறார். அந்த நிலைமை இல்லாமல் ஒரு பிரிவினை காணப்படுகிறது. சரி, இப்போ 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். அன்றைக்கு கொரிந்து சபையில் இதே பிரச்சனை வந்தது. எல்லா பிரச்சனை பைபிளில் சொல்லப்படாத ஒரு பிரச்சனை இன்னைக்கு சபையில் வராது. எல்லாமே கொரிந்தியர்களின் நிருபங்களில் பவுல் எழுதின எல்லாத்தையும் நீங்கள் வாசித்தா இன்னைக்கு சபையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை அன்றைக்கு சபை சந்தித்தது. ஆனால் அதெல்லாம் அவங்க மேற்கொண்டாங்க, ஜெயித்து வந்தாங்க. அதுக்கு தான் ஆலோசனைகள் எழுதப்பட்டது. பவுல் என்ன சொல்றார் பாருங்க. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலைச் சேர்ந்தவனென்றும், நான் அப்பல்லோவைச் சேர்ந்தவனென்றும், நான் கேபாவைச் சேர்ந்தவனென்றும், நான் கிறிஸ்துவைச் சேர்ந்தவனென்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். அந்த கொரிந்து சபையில் உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று நான் கேள்விப்படுகிறேன். அது சொல்கிறாங்க. சிலர் போய் சொல்லிட்டாங்க பவுல்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க, கொரிந்து சபையில் சண்டை போட்டு கிடக்கிறாங்க. என்ன நடக்குன்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க நான் பவுலை சார்ந்தவன், ஒருத்தர் சொல்கிறாங்க நான் அப்போலோவை சார்ந்தவன். பவுல் என்னடா அவர் சொல்லிட்டு போயிட்டார், அப்போலோ தான் எங்களை நல்லா வளர்த்தாரு. சிலர் சொல்கிறாங்க என்ன அப்போலோ இதெல்லாம் பேதுரு, அவர் தான் இயேசுவோடு, நான் பேதுருவை சார்ந்த ஆள். இன்னொருத்தன் சொல்கிறான் நீங்கள் என்ன பேதுரு அப்போலோ பவுலுன்றீங்க, நாங்கள் ஒன்று கிடையாது, நான் இயேசுவை சார்ந்தவன். அது கூட தப்புன்றாரு. ஏன் பிரிஞ்சு கிடக்குறீங்க? உங்களுக்குள்ள எதுக்கு பிரிவினை? நான் இந்த ஆளை சேர்ந்தவன். இப்போ நம்ம சபையில் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் நீங்கள் இந்த குரூப்பா அந்த குரூப்பா. இது சபை ஆட்களில் இருந்து போதகர்மாரில் இருந்து பிஷப்மார் வரைக்கும் பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. இது ரொம்ப துக்கமான விஷயம். அது மாதிரி செய்யக்கூடாது. எங்களுக்கு நாங்கள் 4 மாவடி பாஸ்டேட்டில் ஒரு 15-20 வருஷம் இருக்கும். ஒரு பாஸ்டர் போதகர் ஐயா வந்தாங்க. அவங்க வரவேற்பு கொடுப்பாங்கல்ல, போதகர் ஐயா புதுசாக வந்த உடனே சர்ச்சை மண்டபத்தில் வரவேற்பு. நாங்கள் எல்லா 10 சபைகள் எல்லா சபையிலேருந்து வந்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அப்போ ஐயாவுக்கு வரவேற்பு கொடுத்தெல்லாம் பேசி முடித்த உடனே போதகர் ஐயா எழும்பினாங்க. எழும்பின உடனே சொன்னாங்க, நாங்கள் இருக்கிற அத்தனை சபைக்கும் ஒரு மேய்ப்பனாக இருக்க கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் ஊழியம் செய்து உங்களை வழி நடத்துகிற பொறுப்பு தான் என்னுடையது. இதில் அரசியல் பேசிக்கிட்டு யாருமே என்கிட்ட வரக்கூடாது. ஓப்பனாக ஃபஸ்ட்டு டே அடிச்சிட்டாங்க, ஒரே அடி.
நான் இருந்தேன் அந்த கூட்டத்தில். உங்களுக்குள்ள அரசியல் இருக்குன்னு நீங்கள் ஏங்கிட்ட என் வீட்டுக்கு ஜெபிக்க வரலாம், ஆவிக்குரிய காரியம் பேச வரலாம், சபை காரியம் பேச வரலாம். அரசியல் பேசுகிறதற்கு என்கிட்ட யாரும் வரக்கூடாது. நான் இந்த அரசியலுக்கே இடம் கொடுக்காதவன். இது சபை. இந்த சபையில் நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். ஆத்துமாக்கள் பெருகணும் சபைக்கு, அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் யாரும் அரசியல் பேசிக்கிட்டு என்கிட்ட வரக்கூடாது. முதல் நாளே சொல்லிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு போதகரும் முதல் நாள் இப்படி ஒரு அடி கொடுத்தாலே பிசாசனுடைய முதுகெலும்பு உடைக்கப்படும். இது மாதிரி கர்த்தர் எழுப்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஐயா காலத்தில் தான் எங்கள் சபையில் சொன்னாங்க, நான் பேசின ஐயாட்ட, ஐயா நம்ம சபைக்கு ஒரு தரிசனத்தோடு செயல்படணும். போதரையா சொன்னாங்க, என்னையா செய்யணும் சொல்லுங்கள், நாங்கள் உங்களோட இணைஞ்சு நிற்கிறோன்னு சொன்னேன். 100 ஆத்மா, அந்த ஒரு வருஷத்தில் 100 கிறிஸ்தவர் அல்லாதவங்களை ரட்சப்புகளை நடத்தி நம்ம சபையில் சேர்க்கணும். தரிசனம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தரிசனம் அந்த போதகரையாவுக்கு இருந்துச்சு. நான் சொன்னேன், நாங்கள் உங்களோட இணைஞ்சிருக்கிறையா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்வோயான்னு சொல்லி 100 ஆத்மா இந்த ஒரு வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டு நம்ம சபையில் சேர்க்கப்பட்டுன்னு ஜெபிச்சு சுவிசேஷம் அறிவித்தோம். 100 ஆத்மாவுக்கு மேலே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அரசியல் தேவ தரிசனமாக மாறிட்டாலே சபை வளர ஆரம்பிச்சிடும். பிசாசுக்கு அடி கொடுத்த மாதிரி ஆயிரும். இந்த தரிசனம் தான் இன்றைக்கி சபையில் உண்டாகணும். அப்போது அரசியலுக்கு இடம் கிடையாது. அவங்களுடைய தெளிவாக பேசிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இதுதான் நம்ம பார்க்கணும், ஒரு மனம். அப்போ எல்லாருக்குள்ள ஒரு மனம் உண்டாகிடும். இயேசுவதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் பவுலை சார்ந்தவன், நான் இவரை சார்ந்தவன், அவரை சார்ந்தவன், இந்த வார்த்தையை இனி நம்ம டயசிஸில் யாருக்குள்ளே காணப்படக்கூடாது. ஆமேன். அதோடு கூட இன்னொரு வசனம் வாசித்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் எடுங்க. 6, 7, 8, 9 சில வசனம் நான் வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க பாருங்க. சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறது இல்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வழக்கு இன்றைக்கி நம்ம டயசிஸில் எல்லா டயசிஸிலும் வழக்கு இருக்குங்க. எல்லா டயசிஸிலும் நான் பல டயசிஸ் ஒழித்து போகிறோம்ல. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, வேலூர், மதுரை, நிறைய டயசிஸ், நிறைய பிஷப்மார்கள் நல்ல அன்பாக இருப்பாங்க, நிறைய ஐக்கியமாக இருக்கிறாங்க. மதுரை பிஷப்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. அவங்களுக்கால ரொம்ப ஜெபிக்கிறவங்க எனக்காக ரொம்ப ஜெபிப்பாங்க. அது மாதிரி நிறைய பழகிறோம்ல. எல்லா டயசிஸிலும் வழக்கு இருக்கிறார். ரொம்ப துக்கம். ஆனால் சமீபத்தில் ஈசே திருச்சபர்களை எஸ்தராசர்குன் ஐயா அவங்களும் நிறைய சபை சேஷ மாதிரி நிறைய சபை, அவங்களுக்கு ஒரு மீட்டிங் நான் போயிருந்தேன். அங்கெல்லாம் போதகர்கள் மெயின் லீடர்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு சாட்சி சொன்னாங்க. அதில் உள்ள போதகர், எங்கள் ஈசே சர்ச்சில் ஒரு சபைக்குள்ள ஒரு வழக்குமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சாட்சி நம்ம சேஷ டயசஸுக்குள்ளே வரணும், தூத்துக்குடி டயசஸுக்குள்ளே வரணும். சில சொன்னாங்க தப்பானது பிரதர். யாரும் தப்பானதில் இல்லை, பாதிக்கப்பட்டவங்களே என்கிட்ட சொல்கிறாங்க, பிரதர் அப்பாயின்மெண்ட்டுக்கு இவ்வளோ காசு கேட்குறாங்க. சம்மந்தப்பட்டவங்களே சொல்கிறாங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர்ன்னு. யாரும் கேள்விப்படலை. உண்மையாக பாதிக்கப்பட்டவங்க டயசிஸில் என்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு போகிறேன், அங்கே கமிட்டியில் ஒரு மகளை எனக்கு நல்லா தெரியும், காலேஜில் அவள் தான் எலிஜிபிள், படிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இப்போ பிரின்ஸ்பால் ஆகிறதுக்கான ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது, நிரந்தரமாக வேலைக்கு. அப்போ சொல்கிறாங்க, என்னாச்சு நீ தானே தகுதின்னு சொன்னேன்னு கேட்டேன். 5 லட்ச ரூபா கேட்குறாங்க ஐயா. 5 லட்ச ரூபா கொடுத்தா அவனுக்கு அப்பாயின்மெண்ட்டுன்றாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு நான் இங்கே போகிறது? ஏழை குடும்பம். பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க, யாரை சொல்லி நான் பேசலை, டைரெக்டாக சொல்கிறாங்க. இது பாதிக்கப்பட்டவங்க நம்ம எல்லா டயசிஸ்லையும் இருக்கிறாங்க, பணம் கேட்குறாங்க அப்பாயின்ட். நம்ம ஆளுக்கு என்ன நல்லா கவனிங்க, நம்ம ஆட்களுக்குள்ள என்னென்னா நம்ம டயசிஸில் சேஷியல் உள்ளவங்களுக்கு கத்தருக்கு பயம் இருக்குது. என்ன பயம் இருக்குன்னா, அதனால தான் எங்கே போங்க நம்ம ஆளுக்கு தான் சர்ச்சு கட்டுவாங்க, எல்லா பணமும் செலவு பண்ண. கோயம்புத்தூர் போங்க, சென்னைக்கு போங்க, எல்லா இடமும்
இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து போன நம்ம கிறிஸ்தவங்க தான் சர்ச்சு கட்டது, ஆலயம் கட்டது, எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், ஆசீர்வாதம். இங்கே மிஷினரிகளால் நம்ம உருவாக்கப்பட்டவங்க. ஆனால் நமக்குள்ள என்ன சிந்தை வந்துட்டேன்னா, காணிக்கை எடுக்கிறோம்ல சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை பை வச்சு காணிக்கை எடுக்கிறோம்ல, அது தொடக்கூடாது, அது கர்த்தருடைய பணம். தொடமாட்டாங்க பயந்து. ஒரு சிலர் இருக்கலாம், எனக்கு தெரியா, பெரும்பாலும் தொடமாட்டாங்க. ஏன்னா அது காணிக்க தொடக்கூடாது. ஆனால் ஸ்கூலு காலேஜ் அப்பாயின்மெண்ட்டில் லட்சக்கணக்காக திருடலாம். இந்த மனம் இருக்குது. ஸ்கூல் யாருக்கு சொந்தம்? ஸ்கூல் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். காலேஜ் யாருக்கு சொந்தம்? அதில் இருக்கிற பணத்தை திருடினாலும் கர்த்தருடைய பணத்தை திருடுறதுக்கு சமம். இந்த மனநிலைமை எல்லாருக்குள்ளே வரணும். ஆனால் என்ன மனநிலை இருக்குன்னா, பையில் கை வைக்கக்கூடாது. அப்பாயின்மெண்ட்டில் காசு வாங்கலாம், டிரான்ஸ்ஃபரில் காசு வாங்கலாம். இந்த மனநிலை நம்ம டயசிஸில் இருக்கிற சில பொறுப்பாளர்களுக்கு இருக்கிறது. 5 பைசா தவறான பணம் உள்ளே வந்தாலே சாபந்தான். இந்த உணர்வு நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாருக்குள்ளே வரணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ ஸ்கூலு காலேஜ் அப்பாயின்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்காக காசு வாங்குறது ஓப்பனாக சொல்கிறாங்க. இது 2 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன் கேஸுக்கு, எங்கே போய் பணம் எடுக்கிறது? அப்போ அப்பாயின்மெண்ட்டு காசு தான் 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு, வாங்கி அப்பாயின்மெண்ட்டு ஸ்கூலில் அவனுக்கு டீச்சர் ஆக்கிறார். அப்போ ஒரு லிஸ்டெல்லாம் மீறப்படுகிறார். யார் முந்திருக்கான் பேரெல்லாம் பதிவு பண்ணி அவங்களுக்கு வரிசையாக நீங்கள் போஸ்டர் கொடுங்க, டீச்சராக கொடுங்க, ப்ரொஃபஸராக கொடுங்கன்ட்டு எல்லாம் மீறப்படுவதற்கு காரணம் பணம். இந்த சூழ்நிலை இது நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இது தேவனை துக்கப்படுத்துகிற காரியம். ஜெபிக்கணும். அப்போ ஒரு வழக்கு நல்ல கவனிங்க. சிலர் என்ன உடனே வழக்கு, எல்லாத்துக்கும் வழக்கு. வசனன்னு சொல்லுது, சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான். ஒரே சர்ச்சில் உள்ளவங்கள பைபிள் என்ன சொல்லுது? ஒரே குடும்பம் தானே, ஒரே சகோதரன் அப்படி தானே இருக்குது. சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பாக நீதிமன்றத்தில் போனால் உங்களுக்கு தெரியுமா, அவளுக்கு நம்ம ஒரு டயசிஸில் கேஸ் நடக்குது. பிஷப் மேலே கேஸு கொண்டு கூண்டில் நிறுத்திட்டாங்க. ரொம்ப மனசுக்கு துக்கம். பிஷப் சொல்கிறார், உங்கள் பைபிள் என்னையா சொல்ல? இந்த ஜட்ஜு சொல்கிறார், உங்கள் பைபிள் என்ன சொல்லுது? ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிங்கள் சொல்லியிருக்குல்ல, ஒருத்தர் நேசிங்கன்னு பைபிள் இருக்குல்ல, அதைத்தானே நீங்கள் போதிக்கிறீங்க, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு நீதிபதி நம்ம பிஷப்பை பார்த்து பேசுகிறார். எந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்? வசனம் சொல்லுது, நீங்கள் அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் போய் எப்படி வழக்காடுறீங்களே, அங்கே வக்கீல்லாம் இருக்கிறாங்கல்ல, புறஜாதியாக இருக்காங்கல்ல, ஜட்ஜெல்லாம் இருக்காங்களா, எவ்வளோ நம்ம ஆண்டவரை தூஷிக்கப்படுறோம், எவ்வளோ ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம் அப்படின்னு. அதனால் எவ்விதத்திலும் குற்றம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றம். இல்லை எனக்கு அநீதி, எனக்கு அப்பாயின்மெண்ட் தரல, எனக்கு தான் இந்த சீட்டு கிடைக்கணும், எனக்கு தரல, அதனால் கோர்ட்டுக்கு அப்படி கூட போகக்கூடாது. எனக்கு நீதி கிடைக்கணும், இல்லை இவங்க லிஸ்ட்டை மாற்றிட்டாங்க, எனக்கு தான் இந்த வேலை கிடைச்சிருக்கணும், அதனால் கேஸுக்கு போகிறோம், அப்படி கூட போகக்கூடாதான். வசனம் சொல்லுது, நீங்கள் ஒருவரோடு ஒரு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றம். அப்போ சபைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சபைக்கு விரோதமாக, பிஷப்புக்கு விரோதமாக, போதகருக்கு விரோதமாக, ஒருத்தருக்கு விரோதமாக கேஸ் போடுவது எவ்விதத்திலும் குற்றம், அது பாவம். மறந்துறாங்க. அப்படி செய்கிறதை விட நீங்கள் அநியாயத்தை ஏன் சகித்து கொள்ளுகிறதில்லை? உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க ஐயா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அப்பாயின்மெண்ட்டை வேற ஆள் கொடுத்துட்டாங்க, ஏன் சகித்து கொள்ளக்கூடாது? ஏன் கோர்ட்டுக்கு போகிற அப்படின்னு தான் கேட்குற வசனம். அப்போ உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியது சபையில் கிடைக்காட்டா கூட நீங்கள் கோர்ட்டுக்கு போகாதுங்க, அதுதான் வசனம் சொல்லுது. உன் சகோதரனுக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு போகாத, என் சகோதரன் தானே, என் சபையில் இருக்கவன் தானே, சரி செஞ்சுட்டு போட்டோம், மன்னிச்சு ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது? நஷ்டத்தை ஏன் பொறுத்து கொள்ளுகிறது இல்லை? நஷ்டம் தான் உங்களுக்கு, பொறுத்து கொள்ளுங்க. ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்காதங்க. அப்போ நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. எவ்வளோ கடினமான வார்த்தை சொல்லப்படுது. சபைக்குள்ளே அநியாயம் செய்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. லஞ்சம் வாங்குறவங்க, காசு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போடுறவங்க, காசு வாங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறவங்க. இன்னொன்று சொல்லட்டா, இன்னொரு டயசிஸ் பக்கத்து டயசிஸில், ஆமாம் இதெல்லாம் உண்மை, பக்கத்து டயசிஸில் ஒருத்தர் சொல்கிறாங்க, பிரதர் நான் 20 வருஷமாக இந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறேன், 20 வருஷம் ஆச்சு, இங்கே வந்து நான் உண்மையாக வேலை செய்கிறேன், எந்த மிஸ்டேக்கும் இல்லை,
அப்போ ஆளுறவங்க இப்போ இதில் இருக்காங்களே லே செக்ரட்டரி அந்த பொறுப்பில் இருக்காங்களே ஆளுகையில் அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற ஒன்று, நான் என்ன தப்பு பண்ணேன்? 20 வருஷமாக ஒழுங்காக நான் வேலை செய்கிறேன், கரெக்டாக தான் இருக்கிறேன், நீ தப்பே பண்ணலை. அப்போது உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கணுமானா 5 லட்சம் கொடு. எப்படி? இது அரசியல்வாதி விட மோசமான அரசியல் நடக்குது நான் சபைக்குள்ள. தெரியுமா உங்களுக்கு? இது எவ்வளோ எனக்கு நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அதை உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கணும்னா காசு கொடு. டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு காசு வாங்குவாங்க. உன்னை விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் காசு கொடுன்னு. உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கணும்னா காசு கொடு. எப்படிலாம் அநியாயம் டயசிஸ்குள்ளே நடக்குது. அப்போ இதெல்லாம் நான் நேரில் சந்திச்சது. அவங்க வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்தது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் சபைக்கா ஜெபிச்சு அழுக வருது, பாரம் வருது. எந்த நிலைமை மாறணுமே ஆண்டவரேன்னு. இது சாதாரணமாக நம்ம எடுக்கக்கூடாது. அந்த ஸ்கூல் இயேசுக்கு சொந்தம், காலேஜ் இயேசுக்கு சொந்தம். எவ்வளோ தியாகத்தோடு அதெல்லாம் உருவாக்குனாங்க மிஷினரிகள். இயேசுக்கு சொந்தமான இடத்துக்குள்ளே எப்படி லஞ்சம் வர முடியும்? எப்படி இந்த மாதிரி அநீதியான காரியம் நடக்க முடியும்? பதவிக்காக ஜனங்களை மிரட்டுவது எப்படி நடக்க முடியும்? அப்போ இதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். இதுக்கு தான் ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு நம்ம அழைச்சிருக்கிறார். அதனால நம்ம ஆண்டவரிடத்தில் பாரத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, எவ்வளவு நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்கிறாரு. அதனால இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களுக்கு ஆதி திருச்சபை எப்படி இருந்ததோ அதே மாதிரி எங்களுடைய தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் மாறணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அந்த ஆளுகையில் வர்றவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நீதி நேர்மையாக கர்த்தருக்கு பயந்து எங்களுடைய சபையை நடத்துகிற தலைவர்கள் எங்களுக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க, எல்லாத்திலுமே 2 பேர் இருப்பாங்க. நல்ல போதகர்களும் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆத்ம பாரத்தோடு தரிசனத்தோட ஊழியம் செய்கிறவங்க டயசிஸில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ரட்சிப்பின் அனுபவமும் இல்லாமல், ஊழியத்துக்கு அழைப்பும் இல்லாமல் அரசியல் பண்ணுகிற சிலரும் இருக்கிறாங்க. எல்லாத்திலுமே 2 இருக்க தான் செய்வாங்க. நம்ம அதை அறிந்து கொள்ளணும். அதாவது பைபிளில் சொல்ல நல்ல போதகர்கள், கள்ள போதகர்கள், நல்ல தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், உண்மை உத்தமமான ஊழியர்கள், சோம்பலும் பொல்லாதமான ஊழியக்காரன். இயேசு சொல்கிறார் 2மே இருப்பாங்க. அது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நல்ல போதகர்கள் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறாங்க. சபையில் நடக்கிறத பார்த்துட்டு ஒரு மாற்றம் வரணுமே அப்படி பாரத்தோடு இருக்கிற போதகர்களையும் எனக்கு தெரியும். அதே சமயத்தில் அரசியல் பண்ணி கொண்டு அதை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி கமிட்டியில் நல்ல செயலாளர்கள் இருக்கிறாங்க, செயலர்கள், கர்த்தருக்கு பயந்து சபை நடத்துகிற நல்ல செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க, நல்ல ட்ரெஷரர் இருக்கிறாங்க, நல்ல பாஸ்டர் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம மோசமாக நினச்சிடறோம். ஒரு சிலர் ஒரு 10 to 20% தான் இந்த மாதிரி பாதிப்பை உண்டாக்குறவங்க. மெஜாரிட்டி நல்ல ஒரு இருதயம் கொண்டவர்களாக, சபை குறித்த பாரம் கொண்டவர்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த நல்லவர்கள் உண்மையாக ஒப்பு கொடுத்து சேவை செய்கிறவங்கள கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்தணும். இந்த ஒரு 10-20% இருக்காங்க பாருங்க, இவங்க தான் ஆட்டம் போடுறாங்க. இவங்களை கர்த்தர் மாற்றி ரட்சித்துட்டார்னு வைங்க, சபையை மறுரூபமாயிரும். அல்லேலூயா. அவங்களும் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும், இந்த நிலைமைக்குள்ளே வரணும்னு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் இதை மனதில் கொள்ளணும். அதனால் ஒரு சபையில் ஒரு காரியம் நடக்குன்னா எல்லாமே அப்படி நடக்குதுன்னு நினச்சிடக்கூடாது. நல்ல நேர்மையாக கரெக்டாக காரியங்களை செய்கிற நல்ல லீடர்ஸ் நம்ம சபைக்குள்ளே இருக்கிறாங்க, நல்ல போதகர்கள் இருக்காங்க, நல்ல உபதேசிமார் மணிக்கணக்காக ஜெபித்து சபை நடத்துகிற உபதேசிமார் இருக்கிறாங்க, நல்ல ட்ரெஷரர் இருக்கிறாங்க, நல்ல செக்ரட்டரி இருக்கிறாங்க. அது மாதிரி செயல்படுறவங்க கர்த்தருக்கு பயந்து நல்ல போதகரோடு இணைஞ்சு ஊழியம் செய்கிற நல்லவங்களும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் பலப்படுத்தி வல்லமைப்படுத்தி பயன்படுத்தணும். அது மாதிரி இந்த மாதிரி இருதயம் கொண்டவங்களை கர்த்தர் மாற்றணும். 2க்கும் ஜெபிக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு பாரத்தோடு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காக, எங்களுடைய நாசரேத் தூத்துக்குடி திருமண்டலத்திற்காக
நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்க வந்திருக்கிறோம். பாரத்தோட நம்முடைய திருச்சபையை ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்தி ஜெபிக்கணும். நமக்கு வேற நோக்கமே கிடையாது. நம்முடைய திருச்சபை பைபிளில் சொல்லப்பட்ட திருச்சபை போல மாறணும். நம்முடைய ஊழியர்கள் பைபிளில் சொல்லப்பட்ட ஊழியர்களை போல கர்த்தர் பயன்படுத்தணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட மூப்பர்களை போல செயல்படணும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். அதனால ஆண்டவர் பாரத்தோடு நம்முடைய திருச்சபை நோக்கி பார்க்கிறார். இயேசுடைய கண்கள் நம்முடைய திருச்சபை நோக்கி பார்க்கிறாரு. இப்ப திருச்சபை நீங்கள் கண் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை, எங்களுடைய திருமண்டலம் இது உம்முடைய திருச்சபை. நீர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை. ஆண்டவரே, உம்மை சிலுவையிலே பலியாய் கொடுத்து சம்பாதித்த திருச்சபை. எங்களுடைய மிஷனரிகள் தியாகம் பண்ணி உருவாக்கின திருச்சபைகள். எங்களுடைய மிஷனரிகள் தியாகம் பண்ணி உருவாக்கின பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், கல்வி ஸ்தாபனங்கள். ஆண்டவரே, எங்களுடைய மிஷனரிகள் தியாகத்தோடு வந்து இதெல்லாம் உருவாக்கி கொடுத்தாங்களே. ஆண்டவரே, அந்த நாட்களில் எத்தனை பாரத்தோடு கண்ணீரோட இந்த திருச்சபை உருவாக்கி கொடுத்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் அதற்குள்ளே அன்புக்கு பதிலாய் கசப்பை உண்டாக்கி விட்டோமே, நேசத்துக்கு பதிலாய் வெறுப்பை உண்டாக்கி விட்டோமே, எங்களுக்குள்ளே பகைகளை உண்டாக்கி விட்டோமே, எங்களுக்குள்ள 2 பிரிவுகளை உண்டாக்கி விட்டோமே, அரசியலை கொண்டு வந்து விட்டோமே, லஞ்சத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து விட்டோமே. ஆண்டவரே, மன்னியும் மன்னியும் மன்னியும். ஆண்டவரே, நாங்கள் பாரம் கொண்டு எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய திருச்சபை, உம்முடைய ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை. ஆண்டவரே, நாங்கள் பாரம் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த நிலைமை எல்லாம் மாறணுமே. புறஜாதியார் எங்களை பார்த்து உங்க சபைக்கு போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றாங்களே, உங்க சர்ச்சைக்குள்ள தான் சண்டை நடக்கிறதுன்னு சொல்றாங்களே. ஆண்டவரே, புறஜாதியார் கை நீட்டி குற்றம் சொல்லுகிற அளவிற்கு நாங்கள் நடந்து கொள்ளுகிறோமே. உம்முடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வந்து விட்டோமே, உமக்கு அவமானத்தை கொண்டு வந்து விட்டோமே. சகோதரருக்குள்ளே வழக்குக்கு போக கூடாது என்று சொல்லி இருக்கிறீர். நாங்களோ வழக்கு 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 என்று நீதிமன்றத்தில் போய் உம்மை அவமானப்படுத்துகிறோமே. ஆண்டவரே, எங்களை மன்னியும் மன்னியும் மன்னியும். ஆண்டவரே, எங்களை மன்னியும். எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் திறப்பிலே நெருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டோமே, பிரிவினைக்கு இடம் கொடுத்து விட்டோமே, லஞ்சத்துக்கு சபைக்குள்ள இடம் கொடுத்து விட்டோமே, பழிவாங்குதலுக்கு இடம் கொடுத்து விட்டோமே, பகைக்கு இடம் கொடுத்து விட்டோமே. நீங்க சொன்ன மாதிரி அன்பாய் நாங்கள் நடந்து கொள்ளவில்லையே. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. புறஜாதியார் குற்றம் சொல்லுகிற அளவிற்கு நாங்கள் வழக்கு வாதைகள் சண்டைகள் செய்து கொண்டிருக்கிறோமே. எங்களை மன்னிச்சருங்க. ஆண்டவரே, எங்களை மன்னிச்சருங்க. எப்படியாவது எங்களுடைய சபையை பரிசுத்தப்படுத்துங்க. இது உங்க சபை, உங்க மனவாட்டி, இது உங்களுடைய மந்தை. நீங்க தான் அதை பரிசுத்தப்படுத்தணும், நீங்க தான் சுத்திகரிக்கணும். நீங்க எங்களுக்குள்ள ஒரு மனதை கொண்டு வரணும். பிரிவினைகள் எல்லாம் மாறணும், சாட்சி கேடுகள் எல்லாம் மாறணும். இந்த பணம் லஞ்சம் எல்லாம் சபை விட்டு ஒழியணும். ஆண்டவரே, ஒரு மனம் உண்டாகணும். சண்டைகள் பிரிவினைகள் எல்லாம் மாறணும். எல்லார்களும் ஒரு மனம், ஐக்கியம், அன்பு உண்டாகணும். கர்த்தர் ஆளுகை செய்யணும். சபை எங்களுடைய கர்த்தர் முழுமையா ஆளுகை செய்யணும். சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் முடக்கப்பட்டு போகணும். தேவனே, தேவனே, உம்முடைய திருச்சபைக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். ஆண்டவரே, பவுல் சொல்லுகிறதை போல எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்லுகிறாரு. நாங்களும் கவலையோடு பாரத்தோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய தூத்துக்குடி ஆண்டவரே நேசரேத் திருமண்டலத்திற்கு இரக்கம் செய்வீராக. மிஷனரிகளுடைய தியாகத்தை நினைத்தருளுவீராக. எங்களுடைய சபையிலே நீர் எழுப்பின நல்ல பேராயர்களை நினைத்தருளுவீராக. அவருடைய கண்ணீரின் ஜபங்களை நினைத்தருளுவீராக. இப்பொழுதும் எங்களுடைய சபையில் இருக்கிற உண்மையும் உத்தமமான ஊழியர்களை நினைத்தருளுவீராக. உண்மையாய் உத்தமாய் ஊழியர் செய்கிற போதகர்களை, உபதேசிமார்களை நினைத்தருளும். ஆண்டவரே,
நாங்கள் திறப்பில் நெருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிலைமை எல்லாம் மாறணும். சபை முற்றிலும் சாட்சி உள்ள சபையா மாறணும். நாங்கள் பாரம் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி எங்களுடைய நேசரத்து தூத்துக்குடி திருமண்டலத்திற்காய் நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. எழுதியிருக்கிறபடி எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுத்து விட்டோம். பிரிவினைகள், சண்டைகள், அரசியல், ஏமாற்று, இந்த பாவத்துக்கெல்லாம் சபைக்குள்ள நாங்கள் இடம் கொடுத்து விட்டோம். ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே இரக்கம் செய்யும், ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. நானும் எங்கள் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்து விட்டோம். நாங்கள் இந்த பாவத்துக்கு எங்களுடைய சபைக்குள்ள இடம் கொடுத்து விட்டோம். பிரிவினைக்கு இடம் கொடுத்து விட்டோம். அநியாயத்திற்கும் துன்மார்க்கத்துக்கு பண ஆசைக்கும் இடம் கொடுத்து விட்டோம். ஐயோ, உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுத்து விட்டோம். ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய திருச்சபைக்கு இறங்கும். உம்முடைய திருச்சபை, உம்முடைய திருச்சபை, நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை, மிஷனரிகள் தியாகத்தோடு உருவாக்கின திருச்சபை, சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. சபையை சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அநியாய அக்கிரமங்கள் எல்லாம் சபை விட்டு அப்புறப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஆதி திருச்சபை போல மாற்றுங்க, மாற்றுங்க, மாற்றுங்க. எருசலேம் தேவாலயத்தில் சவுக்கை எடுத்தீங்களே, சுத்திகரிப்பை உண்டாக்கினீங்களே, எங்கள் மத்தியில சுத்திகரிப்பை உண்டாக்குங்க. உங்க சவுக்கை கையில எடுங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. உங்க சபையை சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆண்டவரே சுத்திகரிங்க ஆண்டவரே. ஐயா சுத்திகரிங்க ஐயா. எங்கள் மூலமாய் நீங்க தூஷிக்கப்படுறீங்களே, எங்கள் மூலமாய் உங்களுக்கு அவமானத்தை நாங்கள் கொண்டு வருகிறோமே, எங்களை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, பரிசுத்தப்படுத்துங்க. திருமண்டலம் முழுவதையும் சுத்திகரிங்க ஆண்டவரே. திருச்சபையை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க. 550 சபைகளையும் சுத்திகரிங்க ஆண்டவரே. 131 பாஸ்டரையும் சுத்திகரிங்க ஆண்டவரே. உடைய சுத்திகரிப்பின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் அதற்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் ஐயா. உங்க திருச்சபை ஆண்டவரே, ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை, ஒரு மாற்றத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களால் சுத்திகரிப்பை உண்டாக்க முடியும். நீங்க அந்த மாற்றத்தை உண்டாக்குங்க. எங்களுடைய திருமண்டலத்துக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்குங்க. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. உங்க விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அநியாயத்தை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. அநீதிகளை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. லஞ்சத்தை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. போட்டி பொறாமைகளை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. பிரிவினைகளை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. சுத்திகரிப்பை உண்டாக்குங்க. ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் கண்ணீரோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்காமல் இருந்து விட்டோம். எங்கள் சபைக்காக ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்காமல் தவறு செய்து விட்டோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும். இன்றைக்கு ஜெபிக்க எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம், அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். அப்படி எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி நம்முடைய சபையில் பிரிவினை உண்டாக்குகிற ஆவிகள் கட்டப்படணும். சாத்தான் பிசாசின் கிரியைகள் முடக்கப்படணும். சபைக்குள்ள அரசியலை கொண்டு வந்து இயேசுவை அவமானப்படுத்தும்படி போராடுகிற ஆவிகள், பொல்லாத பிசாசின் கிரியைகள் முடக்கப்பட வேண்டும். சாத்தானுடைய திட்டங்கள் முடக்கப்பட வேண்டும். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. பிரிவினையின் ஆவிகள் முடக்கப்படுவதாக, பண ஆசையை தோண்டுகிற ஆவிகள் முடக்கப்படுவதாக, பதவி ஆசைகளை தோண்டுகிற ஆவிகள் முடக்கப்படுவதாக, சுயநலத்தை கொண்டு வருகிற ஆவிகள் முடக்கப்படுவதாக. சாத்தானுடைய சகல வல்லமைகளும் எங்களுடைய திருமண்டலத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆவிகள், பிசாசினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக. இதோ உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் முடக்கப்படுவதாக, சாத்தானுடைய வல்லமைகள் முடக்கப்படுவதாக, பாதாளத்தின் வாசல்கள் முடக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம்.
திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷீக வல்லமைகள், சாத்தானுடைய கிரியைகள், சுயநலத்தின் ஆவிகள், பதவி ஆசையை தோண்டுகிற ஆவிகள் எல்லாம் முடக்கப்பட்டு போவதாக. முடக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார், ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you, Lord.